உங்கள் கடன் தொல்லை தீர அமாவாசை தினத்துல இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் தரித்திர நிலையிலிருந்து அதிர்ஷ்ட நிலைக்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி அருள்வார் தத்தாத்ரேயர். உங்க கடன் பிரச்சனைகள் தீர்ந்ததும் மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. அவங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். உங்கள் கடன் தொல்லைகள் அனைத்தும் தீர்க்கும் வல்லமையுடைய மந்திரம் இது. 3 தெய்வங்களின் மொத்த உருவமாக திகழும் தத்தாத்ரேயரின் காயத்ரி மந்திரத்தை அமாவாசை தினத்துல ஜபித்து வழிபட்டு வந்தா நம் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். சிவா, விஷ்ணு, பிரம்மா முதலான 3 தெய்வங்களையும் மும்மூர்த்திகள் அப்படின்னு போற்றி வணங்குறோம். இந்த மூவரின் அம்சமாக திகழ்பவரே ஸ்ரீ தத்தாத்ரேயர். அமாவாசை தினங்கள் என்றில்லாமல் தினமும் கூட இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். படைப்பு தொழிலை செய்து அருளுகிறார் பிரம்மதேவன், காக்கின்ற பணியை செய்து அருளுகிறார் திருமால், அழித்தல் பணியை செய்கிறார் ஈசன். இந்த மூவரும் தங்களுடைய பணிகளை குறைவின்றி செய்து வருவதால் தான் பூவுலகம் சமநிலையில் இருக்கிறது அப்படின்னு விவரிக்கிறது சாஸ்திரம். இந்த மும்மூர்த்திகளின் அம்சமாக தோன்றியவர் தான் ஸ்ரீ தத்தாத்ரேயர். குரு பிரம்மா அப்படின்னு சொல்றோம், குரு விஷ்ணு அப்படின்னு சொல்றோம், குரு மகேஸ்வரா என்று சிவனை வணங்குகிறோம். சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் திகழும் தத்தாத்ரேயரை குருவா வணங்க சொல்கிறது புராணம். ஓம் திகம்பராய வித்மகே யோக ரூடாய தீமகி தன்னோ தத்தக பிரசோதயாத் அப்படிங்கிறது ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேலையில சொல்வது மும்மடங்கு பலன்களை தரும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொண்டே தத்தாத்ரேயரை வணங்கி வழிபட்டா மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும், புத்தியில தெளிவு உண்டாகும், காரியத்துல வெற்றி காண செய்வார் தத்தாத்ரேயர். குருவுக்கு உகந்தது மஞ்சள் நிற வஸ்திரமும் மஞ்சள் நிற பூக்களும். எனவே குரு தத்தாத்ரேயருக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தியோ மஞ்சள் நிற பூக்கள் சமர்ப்பித்தோ வணங்கி வழிபடலாம். வீட்டுல தத்தாத்ரேயரின் படத்தை பூஜை அறையில வைத்திருப்பது நம் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல தீராத நோயெல்லாம் தீர்த்தருள்வார் தத்தாத்ரேயர். சிவன் கோயிலுக்கு சென்று குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரில் அமர்ந்து வணங்கலாம். அதே போல பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் சன்னதிக்கு சென்றும் வழிபடலாம். திருப்பட்டூர் முதலான கோயில்களில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவுடைய சன்னதிக்கு சென்று தத்தாத்ரேயரை நினைத்து அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஜபித்தோ 108 முறை ஜபித்தோ வேண்டிக்கலாம். நமக்கு அதிர்ஷ்டத்தை தந்து நம் தரித்திர நிலையை போக்கி பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷங்களையும் பாவங்களையும் போக்குவார் தத்தாத்ரேயர்.